இந்த தேவ சித்தத்தை செய்யறதுனா சாதாரணமான விஷயம் இல்ல. மாம்சத்துக்கு அகைன்ஸ்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க இந்த மாம்சம் அகைன்ஸ்டா போராடும். நம்முடைய ஆத்மா ஆவி, நம்முடைய ஆவி பரலோகத்துக்கு நேரா போராடும். அந்த ஆவியின் பேச்சை கேட்டு உங்க ஆத்மா கடைசி வரைக்கும் ஒரு பரிசுத்தவான் அழகா பண்ணாரு, என் சித்தம் ஒன்றும் வேண்டாம், உங்களுடைய சித்தம் போதாதான். பரிசுத்தவான்கள் தேவ சித்தத்தை செஞ்சு முடிச்சு ஓடினாங்க தெரியுமா? அந்த ஓட்டத்தை நாமளும் செய்யணும். ஆசாரிய கூடாரத்தை கரெக்டா கட்டி முடிச்சா பாருங்க, ஒரு இன்ச்சு கூட மாறாம, ஒரு கூட மாறாம. இத்தனைக்கும் அவனுக்கு எத்தனை ஐடியாஸ் வந்திருக்கும், அதுல எவ்வளவு ஐடியாஸ் வந்திருக்கும். அதே தான் தேவாலயம் கட்டும் போதும் தாவீது சாலமோனை பார்த்து சொன்ன வார்த்தை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிளான், இதன்படி கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாயிருப்பார். அந்த வார்த்தையை சொல்லுவார், எச்சரிக்கையாயிரு. ஏன், என்ன அர்த்தம்? இது ஹெவன்லி பிளான், இதை மாத்திர அதிகாரம் உனக்கு இல்ல. அப்ப சாலமோனுக்கு அதை விட வரணும் தெரியாதா? அதை விட 2 மடங்கு பெருசா என்ன கட்டுறாரு? அரண்மனை கட்டுறாரு, மண்டபம் கட்டுறாரு, என்னென்னமோ கட்டுறாரு. அதுலலாம் அவருடைய ஐடியாஸ், டெக்னிக்ஸ், அவருடைய ஊழியக்காரங்களுக்கு, வேலைக்காரங்களுக்கு கட்டின வரிசையை பார்க்க வந்தாங்களாம். வேலைக்காரங்களுக்கு கோட்டர்ஸ் கட்டி இருக்கிறாரு அன்னைக்கே. அந்த கோட்டர்ஸை பார்க்க ஜனங்க வந்தாங்களா. அப்படின்னா அந்த கோட்டர்ஸ் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் பாருங்க. அப்படி இருந்த சாலமோன் தேவாலயம் மட்டும் கர்த்தர் சொன்னபடி தான் கட்டினாரு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஊழியத்துல ஆண்டவர் சொல்றது பர்ஃபெக்டா செய்யுங்க. அதான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஆராதனை இருக்குது, ஒரு சபை நடக்குது, இல்ல ஒரு ஊழியம் நடக்குது. அது எப்படி நடக்கணும் தெரியுமா? முதல் துதி பகுதியில ஆரம்பிச்சு கடைசி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் தேவசித்தம் நடக்கணும் சபைக்குள்ள. அவருக்கு ஏத்த ஜபம், அவருக்கு ஏத்த துதி, அவருக்கு ஏத்த ஆராதனை, அவருக்கு ஏத்த செய்தி அதான் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் இருக்கணும் சபையில. கர்த்தர் கொடுக்கிற செய்தி தான் சபையில இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தருக்கு உயர்த்துகிற ஆராதனை தான் இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத பகுதி ஒண்ணு கூட இருக்க கூடாது சபையில. அது வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா இருக்கட்டும். கர்த்தர் சொன்னாரா, இல்ல இத கொஞ்சம் இப்படி என்டர்டைனா பண்ணாதான் ஜனங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, இல்ல இத கொஞ்சம் ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியா நம்ம பேசினாதான் ஜனங்க இருப்பாங்க. அப்படி ஒரு ஜனங்கள் தேவையும் இல்ல, அப்படி ஒரு ஊழியம் தேவையும் இல்ல. ஆண்டவர் எனக்கு சொன்னார், அதான் இயேசு சொன்னாரு, நான் இப்படித்தான் பேசுவேன், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ, போயிட்டே இரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான். நான் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதான் நான் செய்வேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் அழகா சொல்றாரு, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்ற சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. ஏன்? எனக்கு ஞானம் இருக்கு, கமாலியல் பாதத்துல படிச்சவன், எனக்கு நியாயம் இருக்கு, ஞானம் இருக்கு, நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். எனக்கு கிரேக்க பாஷையும் தெரியும், ரோம பாஷையும் தெரியும், எபிரேய பாஷையும் தெரியும். நான் ரோம பிரஜை, யூத பிரஜை, டூயல் சிட்டிசன்ஷிப் என்கிட்ட எல்லாம் இருக்கியா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ அதான், அதை தாண்டி ஒரு இன்ச்சு செய்ய மாட்டேன். 1 கொரிந்தியர் 11 நம்ம கம்யூனியன் எடுக்கிறோமே, எடுக்கும்போது அவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் கிட்ட அப்போஸ்தலர் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதான் வசனம் சொல்லுது, பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்களாம், அப்போஸ்தலர் உபதேசத்தை எடுத்துக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணினாங்களாம். அப்படி பிரசங்கம் பண்ணும் போது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனம், அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. யாரு? பவுலும் பர்னபாவும். இது அப்போஸ்தலராலும் மூப்பராலும் சட்டங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அத பவுல் என்ன பண்றாரு? போய் சபைகள் தோறும் பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது சபைகள் பெருகின. அதே பவுல் தான் 1 கொரிந்தியர் 11 சொல்றாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். சபைக்கு சொல்லும் போது சட்டங்களை அப்போஸ்தலர்கள், மனுஷன் சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன், அப்போஸ்தலர் உபதேசம் தான் கட்டப்பட்டது, எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் சபைக்கு நான் சொல்லும் போது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உனக்கு சொல்வேன். அது அர்த்தம் என்ன? பைபிள் அப்போஸ்தலர் உபதேசம் தான், இதுதான் வசனம் இருக்கு, இதுதான் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறான், இதுல தான் போதிக்க போறேன். ஆனால் அந்த போதனை இதிலிருந்து கொடுத்ததா இருந்தாலும் எனக்கு ஆவியானவர் கொடுத்ததாக இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஏறி நிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற உபதேசம், கர்த்தர் சொல்றத நான் பேசுவேன். கர்த்தர் என்ன ஆராதனையில பாட்டு கொடுக்குற அதான் பாடுவேன். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? நேயர் விருப்பம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இந்த பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர், இந்த பாட்டை கேட்கதான் பாஸ்டர், ஒரு தடவை பாடுவீங்களா அப்படின்னு. உடனே நாம எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு சகோதரி இந்த பாடலை கேட்க, ஒரு சகோதரன் இந்த பாடலை கேட்க மிகுந்த ஆவலா இருக்கிறார். நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த பாடலை பாடுவோமா? யாரை மகிமைப்படுத்துறீங்க? இப்ப யாரை விருப்பப்படுத்துறோம்? ஒரு பெரிய பரிசுத்தவான் அழகா அக்காடின்னு வாசிப்பாரு, நல்ல தோல்ல போட்டு அக்காடின்னு வாசிப்பாராம். அப்படி ஒரு நாள் வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு சகோதரி சொன்னாங்களாம், பாஸ்டர் இந்த அக்காடின் வாசிப்பை கேட்கறதுக்கு தான் பாஸ்டர் 5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன், என்ன அருமையா வாசிக்கிறீங்க, இன்னும் ஒரு தடவை எனக்காக வாசிங்க பாஸ்டர். அந்த பரிசுத்தவான் என்ன செஞ்சாராம் தெரியுமா? அப்படியே அக்காடிங்க தூக்கி கழட்டி வச்சாராம். சொன்னாராம்,
எப்ப இந்த அக்கானன் தேவனை பார்க்க விடாம என்ன பார்க்க வச்சுச்சோ, அதுக்கப்புறம் இந்த அக்காடினை நான் தொட மாட்டேன். 5 வருஷம் அதற்கு பிறகு அவர் அக்காடினை கையில தொடவே கிடையாது, வாசிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே என் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. எது என் தேவனை மகிமைப்படுத்த விடாமல் என்னை காட்டுகிறதோ, என்னை வெளிப்படுத்துகிறதோ, இனி அது எனக்கு தேவையில்லை. அவர்கள் தான் தேவனுக்காக வாழக்கூடிய வைராகியமான பரிசுத்தவான்கள்.